ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் நாள் எல்லா எம்எல்ஏக்கும் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும், எல்லாருக்கான எதிர்பார்ப்பு ஆண்ட கட்சி, ஆண்டு முடிச்ச கட்சி மூக்கு மேல விளர வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் நம்மளால அந்த மாதிரி நல்லது மக்களுக்கு பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி எங்களுடைய ஆட்சி, கழக தலைவர் தளபதியோட ஆட்சி அந்த மாதிரி ஆட்சியா இருக்கும். மக்களுக்கான ஆட்சி. சட்டசபைக்குள்ள செல்லும் பொழுது கீழே விழுந்து தொட்டு வணங்கிட்டு தான் உள்ள போயிருந்தீங்க. எனக்காக ஓட்டளித்த என் தொகுதி மக்களை வணங்கி நான் உள்ள போனேன். நான் என் பேர் விஜய் தமிழன் பார்த்திபன். என் பேர் பார்த்திபன் தான் பேரு. தமிழன் அடைமொழி தலைவர் அவர்கள் கொடுத்தாரு. அவர் மீது இருக்க பாசத்தாலும் நேசத்தாலும் விஜய்ங்கிறத சேர்த்துக்கிட்டேன். அப்ப அங்க இருக்கிற தொகுதியில வேட்பாளர் நிற்பது எங்க கழக தலைவர் விஜய் அவர்கள் தான். நான் அவர்களுக்காக பணியாற்றுவதற்காக நாங்க போயிருக்கோம். அவ்வளவுதான். முதலமைச்சருக்கு முன்னாடி நீங்க சல்யூட் அடிச்சுட்டு போறீங்க. நான் எப்பயுமே இங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இப்ப இருக்காரு. இதுக்கு முதல்ல எங்க கழக தலைவராக இருந்தபோது சரி, ரசிக மன்றம், மக்கள் மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம் எல்லா இடத்துலயுமே அவரை பார்த்தா நான் அந்த மாதிரி தான் சல்யூட் அடிப்பேன். அது நான் அப்படிதான் சென்டிமெண்ட் அப்படிதான் அடிப்பேன். இதுக்கு முன்னாடி மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், அப்புறம் வேட்பாளர்ன்றதை தாண்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது இருக்கு. முதல்வர் என்ன மாதிரியான அறிவுரைகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உங்களுக்கு வழங்கியிருக்காரு? மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒழுக்கம் வேண்டும், சுய ஒழுக்கம் வேண்டும். இப்படிதான் நடந்துக்கணும். நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காரு. அதை நாங்க கண்டிப்பா பின்பற்றுவோம். அடிப்படை பிரச்சனை என் தொகுதியில பாத்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனை நிறைய குறைகள் இருக்கு. உதாரணமா சாலை வசதிகள் இல்ல, குடிநீர் வசதிகள் இல்ல, நிறைய இடத்துல குடிநீர் இல்ல, கழிப்பிட வசதிகள். தன் பெற்றெடுத்த பிள்ளையும் அந்த தந்தையும் ஒரே இடத்துல போய் உட்கார நிலைமைக்கு இன்னும் அந்த காலம் மாதிரி இன்னும் இருக்கு. முதல்ல செய்ய வேண்டிய வேலை அடிப்படை வசதிகள் என் தொகுதி மக்களுக்கு செய்து தர வேண்டும். அடுத்தது அங்க சில சாய நீர் பிரச்சனை இருக்கு. ஏன்னா சாய ஃபேக்டரிகள் நிறைய இருக்கு. அவங்களாம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு சாராய வியாபாரி, கஞ்சா வியாபாரி எப்படி ஒளிஞ்சு வாழணும் பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒருங்கிணைந்த அரசு சார்பாக ஒருங்கிணைந்த சாயப்படை சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அரசு சார்பாக அந்த தொகுதியில அமைத்து கொடுக்கணும். அதை செஞ்சு தளபதி சொல்றாரு, எதுவா இருந்தாலும் சாராயம், கஞ்சா மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எதுவாக இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வார். அதில்